முக்கிய செய்திகள். மேற்கு வங்கம், மணிப்பூர் தவிர நாடு முழுவதும் பள்ளிகள் திறப்பு. 92% ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி நிறைவு. கொளத்தூரில் கபாலீஸ்வரர் ஆலயத்தின் கல்லூரி திறப்பு. 3 மாவட்டங்களில் கோயில் கல்லூரிகள் தொடங்கும் பணி தீவிரம். திட்டங்களை செயல்படுத்தாததால் 10 ஆண்டுகளாக மழையால் பாதிப்பு. அதிமுக அரசு அலட்சியம் காட்டியதாக கிராம மக்கள், விவசாயிகள் புகார். காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகத்தில் கனமழை நீடிப்பு. சென்னை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை. வணக்கம். இந்தியாவில் கொரோனாவுக்கு பிறகு 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா முதலாவது அலை காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் நாடு முழுவதும் பள்ளிகள் மூடப்பட்டன. ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டும் கொரோனா 2வது அலையால் பள்ளிகள் தொடர்ந்து மூடப்பட்டன. கொரோனா 2வது அலையின் தாக்கம் குறைந்ததை அடுத்து தமிழ்நாட்டில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை செப்டம்பர் மாதம் பள்ளிகள் திறக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. இந்நிலையில் பள்ளிகள் திறக்கப்பட்டது குறித்து மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஆய்வு நடத்தினார். பின்னர் மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாடு, டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பீகார், ராஜஸ்தான் உள்ளிட்ட 22 மாநிலங்கள், புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம் மற்றும் மணிப்பூரில் மட்டும் பள்ளிகள் திறக்கப்படவில்லை என்றும், பள்ளிகளை பொறுத்தவரை 92% ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,15,219 பேருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டதில் 973 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் 16 பேர், தனியார் மருத்துவமனைகளில் 5 பேர் என 21 பேர் நேற்று உயிரிழந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 1114 பேர் குணமடைந்துள்ளனர். மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 11,147 குறைந்துள்ளது. சென்னையில் 109 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. மாவட்டங்களை பொறுத்தவரை கோவையில் 114 பேரும், செங்கல்பட்டில் 84 பேரும், ஈரோட்டில் 71 பேரும், திருப்பூரில் 65 பேரும், சேலத்தில் 59 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மற்ற மாவட்டங்களில் தொற்று எண்ணிக்கை 50க்கும் குறைவாக உள்ளது. சென்னை கொளத்தூரில் கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் புதிதாக 10 கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. முதல் கட்டமாக சென்னை கபாலீஸ்வரர் கோயில் சார்பாக கொளத்தூரில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்பட்டுள்ளது. எவர்வின் பள்ளி வளாகத்தில் தற்காலிக கட்டிடத்தில் செயல்பட உள்ள இந்த கல்லூரியை நேற்று திரு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதில் பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளன. சென்னையை தொடர்ந்து நாமக்கல், திண்டுக்கல், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இந்த கல்வி ஆண்டிலேயே கல்லூரிகள் தொடங்கப்பட உள்ளன. கபாலீஸ்வரர் கல்லூரியில் 7 வகுப்பறைகள், 2 கணினி ஆய்வகங்கள், 1 நூலகம், கல்லூரி முதல்வர் நிர்வாக அறை உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த கல்லூரியில் இந்த ஆண்டு சேரும் மாணவர்களின் கல்வி கட்டணம், கல்வி உபகரணங்கள் அனைத்தும் முதலமைச்சரின் ஏற்பாட்டின்படி இலவசமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் அருகே மழையால் விளைநிலங்கள் மூழ்குவதை தடுக்க தூர் வாருவதற்கான அரிவாள் மூக்கு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெய்வேலி பகுதியில் தொடர் மழை காரணமாக பரவனாற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் கரையில் அமைந்துள்ள பூவாலை உள்ளிட்ட கிராமங்களில் 1000 ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. ஒவ்வொரு ஆண்டும் பருவமழையின் போது இந்த பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க கடந்த அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தாத தூர்வாரும் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனைத்து ஏரிகளும் தூர்வாரி பூவாலை கிராமம் அருகில் உள்ள கீழ்பரவனாற்றில் விட்டுவிட்டனர். இதனால் வருடம் வெள்ளம் வருகிறது. அரசாங்கமும் வருடம் எங்களுக்கு நிவாரணம் தருகிறது. எங்க பூவாலை கிராமம் மட்டும் இல்லை, இது சுற்றியுள்ள 50 கிராமங்களும் வெள்ளத்தில் வருடம் பாதிக்கப்படுகிறது. இந்த அழுவாமுக திட்டத்தை அரசாங்கம் போன அரசில் 90 கோடி ரூபா ஒதுக்குனாங்க, மதிப்பீடுலாம் தயார் பண்ணாங்க. அப்புறம் ஏதோ கோர்ட்டில் ஸ்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ அது திரும்பி வக்கேட் பண்ணி திரும்பி பணம் ஒதுக்கி அந்த எங்களுக்கு அருவாமுகம் வெற்றி கொடுத்தாதான் எங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் எங்களுக்கு. இந்நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் கனமழையால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் சம்பா, தாளடி, இளம் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி உள்ளன. மழைநீர் வடிய தூர்வாரும் பணியை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சில நேரங்களில் மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் பெரிய கஷ்டப்பட்டோம். இப்போ தண்ணி குளம் போல தேங்கி நிற்கிது. இந்த பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் குளம் போல தண்ணி தேங்கி நிற்கிது. வடிய வைப்பதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை. இந்த பயிர் நடவு நட்டு 1 நாள் 2 நாளுக்குள்ளேயே இந்த தண்ணி
மூழ்கிட்டு இப்போ முழுவதுமாக இது அழுகிவிடும். நீங்கள் நாற்று கூட வாங்கி போட்டு நாங்கள் நட முடியாது. தூர்வாரும் பணிகளை மிகப்பெரிய அளவில் செய்தால்தான் தண்ணீர் வடியும். இதனிடையே சிவகங்கையில் நடைபெற்ற மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் 60,000 ஏக்கர் வைகை பூர்வீக பாசனத்திற்கு பெரியாறு மற்றும் வைகை அணைகளில் தண்ணீர் திறந்து விடுமாறு வலியுறுத்தினர். 132 கண்மாய்களுக்கும் கிட்டத்தட்ட தண்ணீர் திறக்க வேண்டும். ஒருபோக சாகுபடி உத்தரவாதம் செய்ய வேண்டும். வைகை அணையிலும் முல்லை பெரியாறு அணையிலும் நிரம்பி இருக்கக்கூடிய திருப்திகரமான நிலைமையிலிருந்து உடனடியாக தண்ணீர் திறக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். உரத்தட்டுப்பாடு நிலவுவதாகவும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் காப்பீடு அறிவிக்கப்பட்டதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். இந்த குறைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு மதுசூதன் ரெட்டி கூறினார். அதிமுக ஆட்சியின் அலட்சியத்தால் கடந்த 10 ஆண்டுகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வந்ததாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 20 சென்டிமீட்டர் மழை பெய்த மரக்காணத்தில் உள்ள பூமீஸ்வரர் கோயிலில் குளம் போல தண்ணீர் தேங்கியது. அப்பகுதியில் தண்ணீர் புகுந்த குடியிருப்புகளில் வசிப்போர் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் மழை பாதிப்புகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றனர். எங்களுக்கு எல்லா பொருளுமே வேஸ்டா போயிடுது. இப்ப எங்களுக்கு கட்டிக்கிறது கூட துணி கிடையாது. இப்ப இன்னைக்கு சாப்பாட்டுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம். அந்த மழையில எல்லா பகுதியிலும் தண்ணி ஃபுல்லா இந்த பக்கம் தான் போய் ஆகுது. இது வரைக்கும் 10 வருஷமா இந்த போராட்டம் தான் நடக்குது. மரக்காணத்தில் 2 நாள் மழைக்கே வீட்டில் தண்ணி பூந்துடுச்சு. இருக்க முடியல. வீட்டில் பசங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியல. பாம்பு பல்லி எல்லாம் உள்ள வருது பாருங்க. பீரோலாம் நடிச்சு உள்ள படுக்க இடம் இல்லை. ஓங்கூர் ஆற்று வெள்ளத்தால் காணிமேடு, மண்டகப்பட்டு, தரைப்பாலம் மூழ்கி 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. புதிய பாலம் கட்ட ஒதுக்கப்பட்ட 9 கோடி ரூபாய் எங்கே போனது என்று கிராமத்தினர் கேள்வி எழுப்பினர். காணிமேட்டு மண்டகப்பட்டு உள்ள தரைப்பாலம் மூழ்கிடுச்சு. இதனால் மண்டகப்பட்டு பொதுமக்கள் இங்கேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் அவதியாக இருக்குது. இதுக்கு முன்னே பாலம் கட்டுறேன்னு சொல்லிட்டு 9 கோடி ஒதுக்கி இருந்தாங்க. அது இப்போ என்னாச்சு ஏதாச்சுன்னு எங்களுக்கும் ஒன்றும் தெரியல. வரவங்க எதுவும் சொல்லலை. இப்போ மண்டபட்டு கிராமம் போனோன்னா அப்படி ஆலத்தூர் அப்படி போயிட்டு வர மாரி இருக்கும். அவங்க ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றிட்டு வர மாரி இருக்கும். அதிமுக ஆட்சியில் ஒரு 9,000 கோடியை ஒதுக்குனாங்க. அந்த ஒரு ஆண்டு ஆகுது ஒதுக்கி. ஆனால் இது வரைக்கும் அந்த பாலம் கட்டலை. வந்தாங்க போகிறாங்க பார்க்குறாங்க. இன்னும் கட்டலை. இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்ததுலேருந்து அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தம்பிப்பட்டியில் 300 குடும்பங்கள் வசிக்கும் காளியம்மன் கோயில் தெருவில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சாலை வசதி இல்லாததால் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. அப்பகுதியினர் தங்கள் சிரமத்தை உணர்த்த நாற்று நட்டு குலவையிட்டனர். சோளிங்கர் அருகே கொடைக்கல் கால்வாயில் நீர் பெருகியதால் வெள்ளிமேடு, தளவாய்ப்பட்டடை உள்ளிட்ட 6 கிராமங்களுக்கு செல்லும் சாலை அரித்துச் செல்லப்பட்டது. அங்கு மணல் மூட்டை அடுக்கி சீர்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. கோவை ராமசெட்டிப்பாளையம் நரிக்குறவர் குடியிருப்புக்குள் மழை நீர் புகுந்ததால் அங்கு வசிப்பவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை தீவுத்திடல் மற்றும் ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள பட்டாசு கடைகளில் மழை காரணமாக விற்பனை நமுத்து போயுள்ளது. புதுக்கோட்டையில் 2 நாட்களாக சாரல் மழை பெய்வதால் துணிக்கடை முதல் வெடிக்கடை வரை வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. காட்டுமன்னார் கோவிலில் நேற்றிரவு 1 மணி நேரம் மழை பெய்ததால் தீபாவளி வியாபாரம் பாதிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூரிலும் அரை மணி நேரம் பலத்த மழை பெய்ததால் சாலையோர வியாபாரிகள் சிரமத்துக்கு உள்ளானார்கள். காலிலேருந்து மேகமூட்டமாகவே இருந்துச்சு. இப்போ ஒரு 4 மணி போல் சரியான மழை. இந்த மழைனால பிளாட்பாறை வியாபாரம்லாம் ரொம்ப தீபாவளி வியாபாரமும் ரொம்ப கூட்டமாகவே இல்லை. மழை வெஞ்சனால ஆங்காங்கே நிற்கிறாங்க. ஆரணி பகுதியில் தொடர் மழையால் 25க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன. சீர்காழியில் விடிய விடிய மழை பெய்தது. மயிலாடுதுறையில் இரவு மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. திருவாரூர் மற்றும் புலிவலம், கிடாரங்கொண்டான் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டியில் அரை மணி நேரம் பெய்த மழையால் வீதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. நாகை, நாகூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட இடங்களிலும் இரவில் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. இதனிடையே குமரிக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிக்கு நகரக்கூடும் என்றும் அடுத்த 2 நாட்களில் பல மாவட்டங்களில் இடியுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மழை காரணமாக காஞ்சி, விழுப்புரம், அரியலூர், மயிலாடுதுறை, ராணிப்பேட்டை, தஞ்சை, பெரம்பலூர், நாகை, கடலூர் உட்பட 14 மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு விசாரணை அதிகாரியாக இருந்த துணை கண்காணிப்பாளர் ஜெயராமன் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன.
திண்டுக்கல் அசோக் நகரில் வசித்து வரும் ஜெயராமன் தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பியாக பணிபுரிகிறார். அவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி நாகராஜ் தலைமையில் 10 பேர் கொண்ட குழு காலை 7 மணி முதல் இரவு 9:30 மணி வரை 15 மணி நேரம் ஜெயராமன் வீட்டில் சோதனை நடத்தியது. இதில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் ஜெயராமனுக்கு சொந்தமான 2 வங்கிகளில் உள்ள லாக்கர்களை திறந்து அவற்றிலிருந்தும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் விசாரணை அதிகாரியாக செயல்பட்டு வந்த டிஎஸ்பி ஜெயராமன் பின்னர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் காலமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் துரைமாணிக்கம் உடலுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளராக இருந்து காவிரி உரிமை போராட்டம் உள்ளிட்ட பல போராட்டங்களை முன்னின்று நடத்திய 76 வயது துரைமாணிக்கம் உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் 10 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு நேற்று இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். தியாகராயர் நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் துரைமாணிக்கத்தின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு திரு ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். மதிமுக தலைமை நிலைய செயலர் திரு துரை வைகோ உள்ளிட்டோரும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினர். திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி உள்ளிட்ட தலைவர்கள் துரைமாணிக்கம் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். துரைமாணிக்கத்தின் உடல் தஞ்சை அருகே உள்ள அவரது சொந்த ஊரான பாப்பாநாடு கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெற உள்ளன. தீபாவளியை முன்னிட்டு சென்னையில் இருந்து வெளியூர்களுக்கு மக்கள் படையெடுத்ததால் கோயம்பேடு உள்ளிட்ட அனைத்து பேருந்து நிலையங்களிலும் கூட்டம் அலைமோதியது. நாளை தீபாவளி கொண்டாடுவதற்காக சென்னையில் வசிக்கும் வெளியூர் மக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் செல்கின்றனர். இதற்காக நேற்று முன்தினம் முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. வழக்கமாக இயக்கப்படும் 2100 பேருந்துகளுடன் 2 நாட்களாக 1575 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டதால் கோயம்பேடு, மாதவரம், தாம்பரம் உள்ளிட்ட அனைத்து பேருந்து நிலையங்களிலும் கூட்டம் அலைமோதியது. முன்னாடிலாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்குது. சானிட்டரி வந்ததால நிறைய பஸ்லாம் இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சீக்கிரமாக பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் என்ஜாய்ஃபுல்லாக இருக்குது. வீட்டில் எல்லாரும் மீட் பண்ண போகிறோமா, அது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே இருக்குது, சந்தோஷமாகவே இருக்குது. கொரோனான்ற பிரேக் முடிஞ்சு இப்போ போகிறது ஒரு பெரிய சந்தோஷம் தான் எங்களுக்கு. நேட்டிவ்க்கு அம்மா கூட தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்படுவது சொந்த ஊர் செல்ல வசதியாக இருப்பதாக மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். வெளியூர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுவதை கண்காணிக்க நேற்றிரவு கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வந்த போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். ராமு டிராவல்ஸ்னு ஒரு வண்டி 5 வண்டி பிடிச்சிருக்கோம். ஒரு வண்டியில் கூட போட்டாங்க. மற்ற டிராவல்ஸ் எல்லாமே செக் பண்ணதில் யாருமே கூட வாங்கலை. வண்டிகள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கோம். 12 மண்டல இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள்லாம் ஸ்குவாடு போட்டிருக்கோம். அவங்களாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி எல்லாம் எங்கெங்கே யாரும் அதிகமான கட்டணம் வசூலிக்கக்கூடாது அப்படின்னு செக் பண்ணுறதுனால இப்போ அந்த மாதிரி தவறுகள் நடந்ததாக எதுவரை கம்ப்ளைண்ட் இல்லை. ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம். சென்னையில் இருந்து வெளியூர்களுக்கு இன்று 1540 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம், திருச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட நகரங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இன்று இரவு மட்டும் 7011 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தீபாவளி பயணத்துக்காக சுமார் 1.5 லட்சம் பேர் முன்பதிவு செய்துள்ளதன் மூலம் 5.5 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக போக்குவரத்து துறையினர் தெரிவித்தனர். கூடலூரில் உள்ள மருத்துவமனை ஒன்றின் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் பழங்குடியின மக்களுடன் தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது அனைவரின் வரவேற்பை பெற்றுள்ளது. தேன்வயல் ஆதிவாசிகள் குடியிருப்பில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் ஆற்று வெள்ளத்தில் அடிக்கடி பாதிக்கப்பட்டு வந்தனர். இதனால் அவர்களுக்கு தொரப்பள்ளி பகுதியில் உள்ள அரசு நிலத்தில் புதிதாக வீடுகள் கட்டி வழங்கப்பட்டுள்ளன. இந்த வீடுகளில் இன்று அவர்கள் குடியேற உள்ள நிலையில் ஏற்கனவே குடியிருந்து வரும் பகுதியில் உள்ள மருத்துவமனை நிர்வாகத்தினர் பழங்குடியின மக்களுடன் நேற்று தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியவங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் அண்ட் ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே அவங்களுடைய பட்டாசு வெடித்து செலிப்ரேட் பண்ண. பழங்குடியின மக்களுக்கு இனிப்பு, பட்டாசு, மளிகை பொருட்கள் மற்றும் புத்தாடைகள் வழங்கப்பட்டன. கொண்டாட்டத்தில் இசை முழங்க நடனமும் இடம்பெற்றது. தீபாவளி கொண்டாடும் பழக்கம் இல்லாத பழங்குடியின மக்கள் மற்ற இன மக்களுடன் இணைந்து பழகுவது குறைவு என்பதால் அவர்களுடன் சேர்ந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக மருத்துவமனை ஊழியர்கள் தெரிவித்தனர். ஐப்பசி மாத மகா பிரதோஷத்தையொட்டி சிவன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன.
பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆயிரங்கால் மண்டபம் அருகே உள்ள பெரிய நந்திக்கு அரிசி மாவு, மஞ்சள் தூள், பஞ்சாமிர்தம், தயிர், தேன், இளநீர் உள்ளிட்டவை கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு தரிசித்தனர். சோளிங்கர் அடுத்த சோமசமுத்திரம் கிராமத்தில் அமைந்துள்ள சித்தர் ஆலயத்தில் உள்ள சிவலிங்கத்துக்கு சிறப்பு பூஜையும், நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனையும் நடைபெற்றன. நாகர்கோவிலில் கோதை கிராமம் காசி விஸ்வநாதர் கோயில், வடசேரி தழுவிய மகாதேவர் கோயில், களியங்காடு சிவன் கோயில் உள்ளிட்ட கோயில்களில் சிவனுக்கு 16 வகை பொருட்களால் அபிஷேகமும் சிறப்பு பூஜைகளும் தொடர்ந்து சிவன் அம்பாள் வீதி உலா நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மீண்டும் முக்கிய செய்திகள். கனமழை காரணமாக தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், மயிலாடுதுறை, ராணிப்பேட்டை, தஞ்சை, பெரம்பலூர், நாகை, கடலூர், புதுக்கோட்டை, நாமக்கல் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு சென்னையில் இருந்து வெளியூர்களுக்கு மக்கள் படையெடுத்ததால் பேருந்து நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. அதிமுக ஆட்சியின் அலட்சியத்தால் கடந்த 10 ஆண்டுகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வந்ததாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவி செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.